స్వీకరించుకోండి, ఆయనే నిజమైన దేవుడు, మీ జాబ్ కొరకొద్దు அப்படின்னெல்லாம் சொல்லிட்டே இருந்தா அது வந்து கேட்கல. What is the use believing in Jesus? There is no job, 1 year I'm suffering here. ఇండియా నుంచి వచ్చి ఇక్కడ ఎంత ఇబ్బంది పడుతున్నానే அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்கிட்டாரு. நான் சொன்னேன், அம்மாய் நீ நம்பினாலும் நீ நம்பாட்டியும் ஏசுதான் ஐயா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரும் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்றதுனால தெய்வம் இல்லாம போறதில்ல. அவர் ஒருவரே தேவன். He is the only God. There is no other God. அப்படி என்ன, நீ உன்னுடைய வேலைக்காக ஒரு ஏஜென்ட் கிடையாது, உன் வேலையை வாங்கி கொடுக்கறதுக்கு ஏஜென்ட் கிடையாது, உன் கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக இயேசுவை தேடாத, உன்னுடைய பிரச்சனைகள் போக்க உன் வீடு கட்டி முடிக்கிறதுக்காக இயேசுவை தேடி வராத. உன் ஆத்மா பரலோகம் போக, நீ ரட்சிக்கப்பட, இயேசு உனக்குள்ள வாழ, அவர் தெய்வனும் மனுஷனும் உட்கொள்ள முடியா உறவு கொள்ளும்படியாக அவர் வந்தாரே தவிர உனக்கு வேலை வாங்கி கொடுக்க இயேசு இல்ல. If you don't believe Jesus is the only God, but he is the only still God in this country, இந்த கண்ட்ரியே இயேசு இல்லன்னு சொன்னாலும் அவர் தெய்வம் இல்லாம போறதில்லையா. அவர் ஒருவரே மகிமையின் தேவன் என்று சொன்னேன். கர்த்தருடைய ஆவி பயங்கரமா இறங்கினோடு அவர் நடுங்கி முழங்கால் படிட்டு சொன்னார், ஐயோ சிஸ்டர் காரு, நாக்குள்ள மண்டை என்ன எரிகிறது, என் சரீரம் எரிகிறது, அந்த இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் வேலைக்காக அல்ல, என் வாழ்க்கையில இயேசு வேணும் என்று அன்றைக்கு அர்ப்பணித்த அந்த வாலிப மகள். சோ இயேசுக்குள்ள நம்ம இருக்கும்போது மிக தாழ்மையா இருக்கணும், ஆனா இயேசுடைய காரியத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாருங்க தாழ்மைய. இட்ஸ் கெட்டிங் ஓகே. சோ அப்போ நாங்க ரொம்ப தாழ்மைக்கு 3 நாள் உபவாசம் போட்டுங்க. ஆண்டவர், நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, எனக்கு எதுவுமே பிராக்டிக்கல் தான் நடக்கும். அப்ப சண்டே இதே போல ஒரு சர்ச்சில் சிஎஸ்ஐ சபையில ப்ரீச்சிங்க்கு புக் பண்ணியிருக்காங்க. நான்லாம் எதுக்குமே ஒத்துக்கிறது இல்லை. எப்போ என் அண்ணன் அப்பன் இருக்காங்களே உடனே புக் பண்ணி சொல்லிடுவாங்க, ஜாம் பண்ணிட்டு என் மக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு தானே உனக்கு வரம் கொடுத்தா, நீ ரூமுக்குள்ளே இருக்கணும்ன்றிய ரூமுக்குள்ளேன்னு. சரின்னு போனோம். போயிட்டு உடனே நான் எங்கே போனாலும் இப்படி நேராக பாஸ்டர்கார மாமலை పిలిపించిక్కడ ఇప్పుడు కొంచెం స్టేజ్లో అంతా కూర్చుంటున్నాను, కానీ ముందు నేను స్టేజ్లో అంతా కూర్చోను అనమాట. కింద போய் முன்னாடி உட்கார்ற பழக்கம். அண்ணே அப்பா மட்டும் இங்கே போயிட்டு ஸ்டேஜில் உட்காருவாங்க. அந்த சபையில் நேராக போய் முன்னே உட்காந்துங்க. முன்னே உட்காந்த உடனே ஒரு குரூப் இருந்தாங்க பாருங்க. இந்த லேடிஸுங்க எவ்வளோ பக்தியாக இருக்காங்களோ, எவ்வளோ விசுவாசமாக இருக்காங்களோ, அவ்வளோ சீப்பாக நடந்துக்குவாங்க. சபைங்களில் கூட பெண்களுக்கு அந்த பழக்கம் உண்டுங்க. எந்த கூட்டத்துலன்னா போங்க, ஆம்பளைங்க டீசெண்டாக நடந்துக்குவாங்க, பெண்கள் அந்த மாதிரி. எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். நான் போய் உட்காந்த உடனே என்ன ஏன்டி என்ன இக்கட வச்சு குச்சிந்தி இது எனக்கால போ என்ன ஒரு மாதிரி பேசிடுச்சு. இப்படி வச்சு இப்ப வந்து ஏன்னா முன்னாடி உக்காந்துக்கிற பின்னாடி போமா ஏந்திரமா மேலான்னு எனக்குள்ள ஜென்மம் செத்து போச்சுங்க. ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் ஒண்ணு சொன்னா பிடிக்காது, இவங்க இப்படி சொன்ன உடனே ஏறிச்சு. நான் தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறேன், என்ன இப்படி பேசுறேன்னு. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, இதுதான் பிராக்டிக்கல். பாத்தீங்களா, காட்டுறாரு இப்ப என்ன தாழ்மை எங்க உடைக்கிறாருன்னு. எந்திரு மேல பின்னாடி போன்னு நான் சொன்னேன். மான குறைச்சலா இருக்கு, நான் எப்படி பிரசங்கமே பண்ண மாட்டேன். அப்ப அண்ணன் பண்ணிட்டோம், நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆண்டு சொன்னாரு, நீ தாழ்மையாருன்னு చెప్తుంటే ఏంటి కూర్చుంటే ఉన్నావు వెనకాల పోమ్మా அப்படின்றாங்க. திரும்ப உட்காந்தனே இருக்கிற சொல்லினே இருந்தான்னு. அவ்வளோ ஜென்மம் செத்து போய் பைபிளை மடிச்சுக்கிட்டு வளைஞ்சு போய் பின்னாடி உக்காந்துட்டேன். உட்காந்துட்டு தலையை குனிஞ்சேன் தான் நான் ஜெபிச்சேன். இதுக்கு தான் எனக்கு பிரசங்கம் பண்ண பிடிக்காது, இதுக்கு தான் நான் ரூம்ல நீங்களும் நானே வாழ்ந்துக்கலாம்னா கேட்க மாட்டீங்களா, ஆண்டரோட போராடுறேன். இவங்க எல்லாம் பாட்டெல்லாம் பாடினாங்க, ஆராதிச்சுட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா சொன்னார், இப்போது என் மகள் வந்து தேவ செய்தி கொடுப்பான்னாங்க. அப்போ பின்னாடி இருந்து எழுந்திரிச்சு ரொம்ப வெக்கத்தோடு வந்தாங்க. மானம் போச்சு எனக்கு. வந்துட்டு இப்படியே நின்றுக்கிட்டு என்னை பேச வைக்கணும்னா நீங்களே வந்து பேசிக்கிங்க, நான் பேச முடியாது அப்படின்ட்டு தலையே குனிஞ்சேன். கர்த்தர் சொன்னார், தாழ்மையாரு கிருபை வரும். அப்போ தான் சரி தாழ்மையா கிருபை தாங்க, கிருபை போராடி ஜெபம் பண்ணுங்கிறேன். இவங்க ஸ்டார்ட்டே பண்ணலன்னு எங்க அப்பா பாக்குறாரு, இதுதான் இப்படி தடுமாறி இருக்குது இந்த சபையில, அவருக்கு மான குறைச்சலா இருக்குது, இப்ப பொண்ணை எட்டு நிக்க வச்சா இது அமைதியா நிக்குது அப்படின்னு. நான் தாழ்மை ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்பதான் கர்த்தர் இறங்கினாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா தலையை வளைஞ்சிக்கிட்டு ஜெபம் பண்ணே இருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு பிக்கப் ஆகல. ரொம்ப ஒரு தாழ்மைன்றது நம்ம சொல்லிடலாங்க வாயில, தாழ்மையா இருக்க பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னு இந்த உள்ளத்துல இருந்து வரத அவர் பாக்குறாரு. தாழ்மை நாட் ஆக்ஷன், பட் இட் ஷுட் கம் ஃப்ரம் யுவர் ஹார்ட். இந்த தாழ்மை இந்த உள்ள ஆக்ஷன்ல வரணும். அப்போது பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோம். ஆவியானவர் முன்ன பிசாசுங்க ஆடுது உருண்டிட்டு இருக்குதா, எல்லாம் முடிச்சுட்டு நான் இறங்கி போறேன். இந்த குரூப்பே வந்து என்னை சுத்திக்குச்சு.
இந்த குரூப்பே வந்து சுத்திச்சுட்டு, ஏண்டம்மா இன்னைக்கு எந்த வயசு, எனக்கு என்ன வயசு, இந்த சின்ன வயசுல இப்படி நீ ஏன் சொல்லக்கூடாது, நீ தான் பிரசங்கம் பண்றேன்னு. சாரி அம்மா, நாங்க தெரியாம இப்படி சொல்லிட்டோம், நீ தானா பிரசங்காரு, உனக்கு என்ன வயசு இப்படி பயன்படுத்துறாருன்னு. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, இதை கூட உன் காதுல வாங்க கூடாது, நேர நட பின்னாடினாரு. சரி, இதையும் நான் வாங்கிக்கல, போட்டு பின்னாடி போனேன். அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீ தாழ்மையா இருந்தா எந்த ஸ்தலத்துல நான் உன்னை உயர்த்துவேனாரு. அந்த தாழ்மை வர்றக்கு அந்த கிருபை எனக்கு கிடைச்ச உடனே, அந்த கனி எனக்குள்ள வந்த உடனே, வெளிநாடுகளுக்கு போனா, பால் தியாக பிரதர் என்னை குறிச்சு அடிக்கடி சொன்னாரு, வெளிநாட்டுல சாட்சி கேட்டு, நாங்க போனாவே இதெல்லாம் செய்ய முடியலையே, ஆனா நீங்க இவ்வளோ பெரிய அடி அடிச்சுட்டு வந்திருக்கீங்களே வெளிநாட்டுலன்னு. நான் இல்லைங்க, தாழ்மையா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய என்னை வந்து இன்டர்வியூலாம் எடுத்தானுங்க அமெரிக்கா காரணங்கள்லாம். ஹவு காட் கேன் ஸ்பீக் டு யூ, வி வாண்ட் டு நோ. எப்படி உன்னோட ஆண்டவர் பேசுறாருன்னு கேட்டாங்க. ஒருத்தன் வந்தா, ஒரு டாக்டர் என் முன்னாடி உட்காந்து, கேன் யூ ப்ரே ஃபார் மீ அப்படின்னா, நான் கேட்டேன், ஏசப்பட்டேன், ஏன்டி நான் இந்த இதுக்காக ப்ரௌடாக வச்சு கூச்சுனாடே ஏசையா, ஏசப்பாட்ட நம்ம பாஷையில போயிடுவேன், நான் இங்கிலீஷ்லாம் கேட்கறதில்ல. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ அமைதியர் மகளன், ஆவில நிரம்பி நிரம்ப. 2011 2005 அவர் எங்கிட்ட வந்து உட்கார்றாரு முன்னாடி. 2011 வரைக்கும் அவர் வாழ்க்கையில என்னென்ன நடக்கும், அவர் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்கும். ஏன்னா ஆண்டவர் குறி சொல்றவர் இல்லைங்க. அந்த குறி சொல்ற மாதிரி கேட்டாவே எனக்கு கோபம் வரும். ஆனா சிலரங்களுக்கு அவர் எல்லா சரித்திரத்தையும் சொல்லுவார். ஏன்னா அவனை முடக்கணும், அவன் முடக்கணுன்றதுக்காக சொல்லுவாரு. இவருக்கு எல்லாமே சொல்லிட்டாருங்க. இப்படியே தான் இருந்தாரு. How possible? How do you know my clinic? How do you know my hospital? ன்னு கேட்டாரு. I don't know uncle anything. Jesus only knows. He only speak to you, right? அப்படின்னு பேசிட்டே இருக்கிறேன். பாருங்க, கிட்டத்தட்ட 2005 இருந்து 2016 கூடங்க என்னை பார்க்க வந்தாருங்க. என் ஃப்ளைட் டிக்கெட்டு செக்கு கொடுக்குறவரே அந்த அங்கிள் தான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட தான் என் பொக்கிஷன் செக் இருக்குதுன்ட்டு இவர் ஹிஸ்டரியை சொல்லியிருக்கிறாரு போல ஆண்டவர். எனக்கு தெரியாது. இன்னொன்னு, இந்த காசு கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு வரையுமே தெரியாது. கேளுங்க, இந்த காசு காணிக்க வந்து கொடுத்துட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு போறதுக்காகவே ஒரு ஆண்டி என் கூட வரும் ஃப்ளைட்ல. பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹோல்ட் அ மணி. எனக்கு தெரியாது. ஒன்றுக்கும் உதகாத இருந்த இந்த இந்திராங்க, ஒன்றுக்குமே உதக மாட்டேன். இந்த கையில எல்லா டாலர்ஸுங்களும் யூரோங்களும் எதெல்லாம் கொடுத்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் ஒரு கிருபையால். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அந்த லேண்டு, அந்த பில்டிங் எல்லாமே அவர் தாங்க கொடுத்தது. ரொம்ப பெரிய பணக்காரா இல்ல, கர்த்தர் அநேகர் கொடுக்க சொல்லுவாரு. அப்போ எல்லா நாடுக்கு போனா ஓகே. இந்த மலேசியா நாடு இருக்கு பாத்தீங்களா, தமிழ்காரங்களையே பார்த்தாலே ஒரு மாதிரி. தெலுங்குக்காரங்க ரொம்ப குறைவு. தெலுங்குக்காரங்கள்லாம் எங்க போவாங்க தெரியுமா? மலேசியா, துபாய்லாம் மாட்டோம், நேரம் அமெரிக்கா ஸ்ட்ரைட். ஆந்திராக்காரங்க ஸ்ட்ரைட்டா ஹை கிளாஸ் போவாங்க. நம்ம தமிழ்காரங்க ரொம்ப எளிமையா ஊழி செய்ய இங்க வருவாங்களா? இந்த மலேசியாக்காரங்களுக்கெல்லாம் என்னமோ இந்தியாக்காரங்கன்னா பிச்சைக்கார மாதிரி ஒரு நினைப்பு. ஊழியத்துக்கு காணிக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நான் சின்ன வயசுல அங்கிருந்து போகும்போதே நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்தியா பற்றாச்சு. இந்தியாக்கார ரெஸ்டாரண்ட்ல பார்த்தாலே அழுக வரும் இன்னைக்கு வரையும். அது ஒரு பற்றி, ஐயோ இவன் போய் அடிமையா வேலை செய்யறாங்களே, அழுதுருவேன் ரூம்ல போயிட்டு. அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து எங்களை சென்டப் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன் என்னுடைய காரியமே வேற ஆயிடுச்சுங்க. இவர் தான் அப்பா இருக்காருங்களா முழு இன்சார்ஜ். என்னை வந்து காணிக்கு வந்தவளோன்னு சொல்ல முடியல, தீர்க்கதரிசி சொல்ல முடியல. சின்ன பொண்ணு இப்படி கர்த்தர் பயன்படுத்த, இதுதான் என் டைட்டிலே வெளிநாட்டுல. சின்ன பொண்ணே வச்சுட்டாங்க. இப்போ 30 வயசு ஆனாலும் சின்ன பொண்ணே தான் அவங்க பார்வையில. ஸோ அப்போ எங்க என்ன சொன்னாங்க, இந்த ஊழியக்காரங்களாம் சென்ட் பண்ண வரும்போது கர்த்தர் சொல்றாரு, $800 எடுத்து ஒரு $400 வந்து இந்த ஊழியக்காரனை கொடுத்துட்டு போ, மற்றது இவங்களுக்கு கொடுத்துட்டு வா. இன்னைக்கு வரையும் அப்படிதாங்க அவர் பேசுறது என்கிட்ட. நான் கூப்பிட்டேன், எஸ்கியூஸ் மீ பாஸ்டர், இந்த லவ் ஆஃபரிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டர் பேசினாருன்னு கொடுத்தா, ஐயோ இந்தியாக்காரங்க வந்தா நாங்க தான் கொடுக்கணும், நீங்க என்ன வித்தியாசமா செய்யறீங்க. நான் சொன்னேன், இந்தியாக்காரனா பிச்சைக்காரா? இந்தியாவிலும் ஏசு இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு. நான் இந்த நாட்டுக்கு வந்தா நீங்க கொடுத்த டாலரை எடுத்துன்னு போய் இந்தியாவில் செய்யணும். என் அப்பா எங்க போனாலும் என் கூட இருக்கிறாரு. அவர் எங்க போனாலும் என் கையை ஆசீர்வதிக்க இருக்கிறாரு. வானமும் பூமியை ஏசுடியது ஐயா, நீங்க கொடுக்கறதுனால தான் எனக்கு கோபம் வந்துடுச்சு. அப்ப ஆண்டு சொன்னார், தாழ்மை. இந்தியாவை குறிச்சு நீ இவ்வளோ பெருமை பாராட்டாத, அவனும் என் புள்ளதானே. ஸோ என்கிட்ட தாழ்மை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கும் போது ஒவ்வொன்றும் உடைக்கப்படுச்சுங்க என் வாழ்க்கை.
ஸோ அப்படி பிளஸ் பண்ணிட்டு வர எனக்கு கர்த்தர் இங்கே வர்றதுக்கெல்லாம் என் அக்கௌண்ட்டில் விழுந்துட்டு இருக்கோம் பணம். கர்த்தர் என்னை பயங்கரமாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், ரொம்ப கிருபையாக கொடுத்தாரு. அந்த திராணி இல்லாதவர்களை திராணியா மாற்றினார். ஸோ தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிறாரு. நீங்கள் ரொம்ப பெரிய படிப்பு படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்க, அந்த படிப்பை வச்சு மேன்மை நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த சர்ச்சில் இப்போ உட்காந்துக்கிட்டே இன்னும் இந்த பொண்ணு பேசுறத நம்ம கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த பொண்ணு பேசலைங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு. நான் சொல்லட்டுங்களா, எல்லா மீட்டிங் முடிச்சிட்டோம், என் ரூம்ல போய் 2 கையை மேல, என் 2 கரங்களை மேல தூக்கி சொல்லுவேன், நான் இல்லப்பா. எங்களாவது போய் என்ன ஒரு லாஸ்ட் இந்த விபேஸ்ல ஆந்திரா புத்தூர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப உயிர் விடுவாங்க, என்ன ரொம்ப பிடிக்கும். ஒரு 400 பிள்ளைங்க சேர்த்துருக்குறாங்க விபிஎஸ்க்கு. அதுக்கு யாருங்க சீப் கெஸ்டாங்களாம். சீப் கெஸ்ட்டை போகிற மாதிரியா இருக்குதுங்க என்ன பார்த்தா. ஆனால் சீப் கெஸ்ட்டை கூப்பிட்டா எல்லா பிரின்ஸ்பாலும் எல்லா வாத்தியருங்களா டீச்சர்ஸுங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தனுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சீப் கெஸ்ட்டை எதிர்பார்க்குறாங்க. நான் போயிட்டு இறங்கிட்டு போயிட்டு இனோவாவில் தான் கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு ஒரு பையன் என்னை போய் விட்டுட்டு மாமன் பையன் விட்டு வந்துட்டான். நான் உண்டு இங்கே யாருமே இல்லை என் கூட. அப்போ அண்ணன் இவங்கெல்லாம் வேற ப்ரோக்ராம். நான் போன உடனே என்னை அழைச்சரு மட்டும் பிஷப்பு ஏந்து நின்றுட்டு అమ్మగారు వస్తున్నారు, చీఫ్ గెస్ట్ అమ్మగారు వస్తున్నారు. எல்லாரும் என்னை பார்த்த பார்வையே சரியில்லை, இந்த அம்மாகாரு சீஃப் கெஸ்டா அப்படின்னு. நானும் ரொம்ப சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த தாழ்மைக்கு ரொம்ப ட்ராக் எடுக்குதுங்க. ஆனால் ஆவியானவர்கிட்ட சொன்னேன்ப்பா, நான் ஒன்றும் இல்லைதான்ப்பா, ஆனால் நான் ஏன் நிற்க போகிறேன்? நான் நிற்க வேண்டியதெல்லாம் என்னை எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம் எங்கே தெரியுங்களா? பரலோகத்தில் பார்க்கணும், திரள் கூட்டத்துக்கு முன்னாடி. இங்கே எல்லாரும் உங்களை பார்த்துக்கிட்டு சீஃப் கெஸ்ட்டாக நீங்கள் நினைக்குங்க, அவங்க என்னை பார்க்க வேணாம், என்னை பார்க்குற பார்வையே சரியில்லைன்னு இவர்கிட்ட சொல்லிட்டா போதுங்க, அடுத்த நிமிஷம் ரேஞ்சு மாறிடும். நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், என் முன்னாடி ஆவியானவர் இறங்கிட்டாரு. அந்த மகிமை கனம் புகழ் அவருக்கு நான் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். இவர் ஏந்திரிச்சு சொன்ன சாட்சியில் இருந்த டீச்சர்ஸுங்க அத்தனை பேர் எனக்கு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் சால்வை போத்தி இவ்வளோ பெரிய ஊழியத்துக்கே ஃபவுண்டரே இந்த அம்மா தான் சொல்லிட்டாங்க. நான் இல்லைங்க இயேசு தான். மனசுக்குள்ள நான் இல்லைங்க இயேசு, நான் இல்லை இயேசு. அதை வச்சுட்டு மைக்கை வச்சுட்டு நான் இல்லை இயேசுனா எனக்கு இருக்குன்னுவாங்க. ஆனால் என் உள்ளத்தில் என்ன இருக்கணும்? 100% இயேசுக்கு மட்டும்தான் இருக்கணும். அது கூட சொல்லி கொடுத்துட்டாரு. நான் போய் அழுவேன், என்னை யாராவது புகழ்த்துட்டா ரூமில் போய் அழுவேன். அவங்க தான் புகழ்ந்தாங்க, எனக்கு தெரியாதுப்பா, அந்த மகிமை உமக்கு தான். அப்போ தான் அடு சொன்னார், புகழ்றவங்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ எடுத்துக்கிறதுன்னா தான் உனக்கு டேஞ்சருன்னு. ஸோ இன்றைக்கு வரையும் கர்த்தர் கிருபைனாலும் சொல்கிறேன், எங்கே போனாலும் எதை சொன்னாலும் என் அண்ணன் பிரதர் இருக்காங்களா, எங்கர் பிரதர் எல்டர் பிரதர், எந்த ஊழியத்துக்கு போனாலும் மற்றவங்களை ஊழியக்காரின்னுற, மற்றவங்களை தீர்க்கதரிசின்ற, நீ ஒன்றும் இல்லாத மாதிரியே உட்கார்ற. ரொம்ப கஷ்டமாக்குதுக்கா, நீ சேஞ்ச் பண்ணணும், உன் வே ஆஃப் ப்ரீச்சிங்கை சேஞ்ச் பண்ணணுவாங்க. நான் சொன்னேன், ஏசு கிறிஸ்து என்னைக்கு நான் இழந்து போறனோ அன்னைக்கு தான் நான் குப்பை தொட்டியா மாறுவேன். அவரை என்னைக்கு வரைக்கும் நான் இழக்காம இருக்கிறனும் மரணம் பரிந்தோம், அன்னைக்கு வரையும் நான் அவருடைய புள்ள தான். நீங்க சாட்சி கொடுக்கறதுனால அல்ல, நான் என்னை பத்தி சொல்றதுனால அல்ல, அவர் என்னோட இருக்கிறத வைத்து தான் என் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறேன். கேளுங்க, எங்களுடைய சம்டைம்ஸ்ல என் குடும்பத்துல எனக்கு இதுக்குள்ளே டிஸ்கஷன் நடக்கும். நியூ லைஃப் மினிஸ்ட்ரியில இப்போ அவர் வந்து புக் ஷாப் வைத்திருக்கிறார், நியூ லைஃப் புக் ஷாப் சென்டர் வச்சிருக்கிறார் சித்தூர்ல. அண்ணன் வந்து என்னுடைய அக்கா வந்து நியூ லைஃப் சில்ட்ரன்ஸ் ஹோம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே எல்லா ஊழியத்திலும் பகுதியில் இருக்கிறோம். இந்த 2 பிரதர்ஸ்க்குமே கல்யாணம் ஆயிடுச்சிங்க. அந்த சிஸ்டர்ஸும் கூட ஊழியத்தில் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இந்த தாழ்மையை குறித்து எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நேரம் எனக்கு இந்த சாரி அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு பிடிக்காது சின்ன வயசில். இப்போல்லாம் சாதாரணமாக கேட்பேன். பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அம்மாவை ஒரு வார்த்தை நான் எக்ஸ்ட்ரா பேசினா அந்த சாரி கேட்டு ஒப்புரம் ஆகாமல் என்னை பிரசங்கம் பண்ண இதுவரையும் விட்டதில்லை கர்த்தர். சரி, யாரும் சாட்சி வேணாம், அண்ணி இருக்காங்கல்ல, அண்ணி டிஃப்ரெண்ட்டுங்க தானே வீட்டில், நாத்தனார் அண்ணி டிஃப்ரெண்ட்டு தானுங்களே. இந்த அண்ணியை முன்னாடி மைக் விட்டு கேளுங்க, உங்கள் நாத்தனார் சாட்சியாக எப்படி இருக்காங்கண்ணா. அண்ணியே ஒரு சின்ன வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டாலும் அவங்க என்னை விட 2 இயர்ஸ் சின்னவங்க தான். அவங்க குறையா பேசிட்டாலும் ஒப்புரம் ஆகாமல் நான் ப்ரீச் பண்ண மாட்டேன், கட்டி பிடிச்சி அணைக்காமல் போய் ப்ரீச் பண்ண மாட்டேன். அவங்க தே நோ